ஹாய் நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 20 இன்றைக்கான எபிசோட டிவிக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி முதல் புறமாவாக நிக்சனோட அப்பா பேசினதான் பெரிய ட்ரெண்டிங் வந்து போய்ட்டு இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ மண்டியில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், திருந்துறவங்களை விட திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னா நிக்சனோட அப்பா அர்ச்சனா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் என்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்சனோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி சண்டை போடுவீங்க, நாளைக்கு ஒன்று கொடுவீங்க, இதெல்லாம் ரியாலிட்டி ஷோ தானே, அதனால அப்படி தான் இருக்கும். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்தால் தான் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன சண்டை போட்டாலும் வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஸோ திருந்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வரும். வெளியில் வந்தால் தான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனோட அப்பாவும் சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து அதாவது நிக்சனுக்கு 70% கெட்ட பழக்கம் வந்து இருக்குது. ஸோ 30% தான் நல்ல பழக்கம் இருக்குது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களோட பேசி பழகி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாரு. குறிப்பாக அர்ச்சனாவை பார்த்து ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனாலேயே இவ்வளவு நிக்சன் திருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கெட்ட பழக்கம் இருந்த பையனை திருத்தினதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அர்ச்சனாவுக்கிட்ட நிக்சனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் போய் 3 வருஷமாக படிக்காததை பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து கற்றுக்கிட்டு ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிக்சன் திரும்பி வந்ததுனால அவனுக்கு பெனிஃபிட் கிடையாது, ஸோ எனக்கு தான் பெனிஃபிட். இதுக்கு முன்னாடி நிக்சன் வந்து என்கிட்ட பேசாமல் வந்து இருந்தார். இந்த ஷோ மூலம் தான் நான் வந்து பேசியிருக்கிறேன். நிக்சன் கூட பேசாமல் பிளாக்லாம் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளாக் வந்து பண்ண போகிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுனால நிறையா வந்து தெரிஞ்சிருக்காரு. ஸோ ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. அதாவது நிக்சன் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் போகிறானோ போலையோ டெய்லி நான் வந்து பிரின்சிபலை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போ பார்த்தாலும் மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான், வேலைக்கு போக மாட்டான். ஸோ தூங்கிட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் வந்து எழுந்திருப்பான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோமில் சொன்ன மாதிரி தான் ஸோ அடுத்து திருந்தாத பிள்ளைய இந்த மாதிரி ஆப்போசிட் திருந்தலாம் அப்படின்றத ஸோ உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய மாட்டான். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குலேருந்து ஸோ ஒரு டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து செஞ்சுருப்பாங்க. அதை பார்த்து நாங்கள் வீட்டில் சிரித்து வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வயிறு வலி வந்தது அப்படின்றத தவிர்த்து வீட்டில் வேலையை பார்க்க மாட்டான். ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேலை பார்க்குறது பார்த்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் தேங்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிக்சனை சிஏ படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து படிக்கலையாம். அது ஒரு வருத்தம் தான் அப்படின்னு அவங்களோட அப்பா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்பவே நல்லா படிக்கிற பையன், ஸோ படிக்காமல் போனது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்ட கடைசி வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு எமோஷனலான எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. நிக்சன் அவர்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க, வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிக்சனோட அப்பாவை பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே கூலான ஆளாக வந்து இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து இருக்குது. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோட மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகே நண்பா, இந்த மாதிரி அன்ஸ்டினி வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.